Do not sin anymore. யோவான் 4:5-14. இனி பாவம் செய்யாதீர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, in Bethsaida pool sick people cure their bodies, while in baptism those same sick cure their souls. Over there only one only sick could eventually be cured. Every now and then baptism, however, cures always and everybody. In both cases God's power is evidenced through water. பெத்சைதா குளத்தில் நோயுற்றோர் உடல் நலம் அடைந்தனர். திருமுழுக்கில் நோயுற்றோர் ஆன்ம நலன் அடைகின்றனர். குளத்தில் சில வேளைகளில் ஒருவர் மட்டும் நலம் பெற்றார். திருமுழுக்கு எப்பொழுதும் அனைவரையும் குணமாக்குகிறது. நீரின் வழியாக இறையாற்றல் இரண்டு இடத்திலும் வெளிப்படுகிறது. ஆகவேதான் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் இந்த தண்ணீரில் கால்களை நனைத்து கடந்து வருதல் என்ற இந்த செங்கடலை கடந்த நிகழ்ச்சி, ஞானஸ்நானத்தினால் நாம் இருளில் இருந்து ஒளிக்கு கடந்து வருகின்ற நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தோம். Now no longer carries his bed on his shoulders, but in truth he takes upon him the cross of him who pitied him. அப்பொழுது தன் படுக்கையை தோளில் சுமக்கவில்லை, உண்மையில் தன் மீது பரிவு கொண்டவரின் சிலுவையை அவன் சுமக்கிறான். கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று சொல்லும் பொழுது எப்படி இயேசு ஒவ்வொருவரும் உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொன்னதை போல நடக்கிறான் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. Saint Ramonos Melodios, O baptized one, see you are made new. Bend your back no longer beneath your sins. The cross is yours for support. Lean upon it. Take it into your prayer, to your table, to your bed. Take it everywhere as your title to glory. திருமுழுக்கு பெற்றவரே, நீர் புதிதாக ஆக்கப்பட்டுள்ளீர். இனிமேல் பாவத்தின் பக்கம் சாயாதே. உனக்கு சிலுவை ஆதரவாக உள்ளது. அதன் மேல் சாய்ந்துகள். அதை உன் ஜெபத்தில், உனது மேஜைக்கு, படுக்கைக்கு, எங்கும் மகிமையின் அடையாளமாக எடுத்துச் செல். Helen Keller, there is no force so mighty in the world as perseverance. இவ்வுலகில் விடாமுயற்சியை போன்று வல்லமையுள்ள சக்தி வேறு எதுவும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நிறைவேற வேண்டுமா, அல்லது நான் வேண்டுவது கிடைக்க வேண்டுமா, இந்த விடாமுயற்சியை நான் பின்பற்ற வேண்டும். Let us take time to look and be surprised. Time to love, it is a music for the soul. Time to pray, it is the greatest power on earth. Time to the earth, which speaks harmony and balance. Times to love, it is a reason for living. Time to die, it is part of life. நாம் நேரத்தை ஒதுக்குவோம். பார்க்க, ஆச்சரியப்பட, சிரிக்க அது ஆன்மாவின் ராகம், செபிக்க அது புவியில் மிகப்பெரிய சக்தி, இயற்கையுடன் அது ஒற்றுமை சமநிலையை வெளிப்படுத்துகிறது. நேரத்தை அன்பு செய்ய ஒதுக்குவோம், அது வாழ்வின் ஆதாரம். நாம் நேரத்தை இறப்பதற்கும் ஒதுக்குவோம், அது வாழ்வின் ஒரு பகுதி. We hear and forget, we see and remember, we do
and understand. கேட்டு மறக்கிறோம், பார்த்து நினைவு கொள்கிறோம், செயலாற்றி அறிகிறோம். ஆகவேதான் பள்ளிகளில், வீடுகளிலே இந்த வீட்டு பாடம் கொடுக்கப்படுவது, எழுதி பார்ப்பது, அங்கே செய்வது, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த பாடங்களை நினைவு கூர்ந்து மறுபடியும் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்ள. ஆனால் செய்வதென்னவோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவுவதை போல. ஆகவே பிள்ளைகள் மனதில் பதியாது. எதை செய்ய வேண்டுமோ அதை அவரவர்கள் செய்ய வேண்டும். We have to fix our eyes on Jesus. We need Him, His grace, to plunge us into the water of prayer, into the water of confession and of opening of our spirit. நாம் நமது கண்களை இயேசுவில் வைக்கிறோம். நாம் ஜெப வாழ்வு தண்ணீரில் மூழ்க, பாவங்களை அறிக்கையிட, பரிசுத்த ஆவியால் நிரப்ப அவரின் தயவு நமக்கு தேவைப்படுகிறது. புற தூய்மை நீரால் அமைவது போல அகத் தூய்மை வாய்மையால் அமையும். ஆக இந்த வாய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பதுதான் வருகிற வெள்ளி சனி ஞாயிறு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தண்ணீரிலும் மூழ்கவில்லை, பன்னீரிலும் குளிக்கவில்லை, இயேசுவின் வார்த்தையாலே குணமானார். 38 ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்தவன், இயேசுவின் வார்த்தை அவனை குணப்படுத்தியது. ஆகவே அத்தகைய நம்பிக்கையுடன் செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, strengthen our faith in you as healer of our sins and source of our eternal life. ஆண்டவராய் இயேசுவே, நீரே எங்கள் நிலை வாழ்வின் ஆதாரமும் பாவம் போக்கி குணமளிக்கும் வல்லவர் என்பதில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையானவை, அவைகள் செயல்படுத்துகின்றன, ஆற்றல் மிக்கவை, ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. லாசரே வெளியே வா என்பதும் இறந்த மனிதன் உயிர் பெற்று எழுந்து வந்தது உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால். இப்படி பல காட்சிகளை நற்செய்தியில் பார்க்கிறோம். வல்லமையான உம்முடைய வார்த்தை செயல்பாட்டில் ஏற்படுத்துகின்ற ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை, அதே போன்று எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலும் நாங்கள் வாழுகின்ற இடத்திலும் உம்முடைய வார்த்தை செயல்படுவதாக, அந்த வார்த்தை கேட்கப்படுவதாக, கடைபிடிக்கப்படுவதாக. இதனால் நாங்கள் எல்லா நலமும் வளமும் பெறுவோமாக, உமது ஆசிரை பெறுவோமாக. இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்லாமல் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களின் வழியாக இந்த வல்லமையான ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலி மற்றும் திருவழிபாடுகள், இதில் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் பங்கேற்கின்ற மக்களை காண்பாரும். அவருடைய நீண்டகால தேவைகளை சந்தையும் ஆசீர்வதியும், குணப்படுத்தும், எழுந்து போகச் செய்யும். படுத்த படுக்கையிலிருந்து அவர்களை நடக்கச் செய்திருளும். கட்டவிழ்த்து போக விடும் இயேசுவே, பாவ கட்டுகளை அவிழ்த்து விடும் இயேசுவே. காண்பதிலே உமது நலனை நாங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கச் செய்திருளும். உம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் என்றும் வளரச் செய்திருளும். பயத்தினால் அல்லது கொடுக்கல் வாங்கலினால், பேரம் பேசலினால் எங்களுடைய விசுவாசத்தினுடைய சாரத்தை இழக்காமல் இருப்போமாக. எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்கின்ற மன உறுதியை எங்களுக்கு தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.